ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகம் தானே? பார்க்க நல்லா இருக்குது. நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. கடையில் டிஜிட்டலில் போட்டிருக்காங்க. ஆட்கள் பெருசாக இல்லை. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் தான். முக்கியமானது வந்து ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தால் தான் நிறையா பேர் வந்து வாங்குவாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? நான் என்னன்னு தெரியும். ஃபுல்லாக ஒரிஜினலாக பிளாஸ்டிக் ஆறு இதெல்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அயன்மேனு ரியல் அயன்மேன் மாதிரி இருக்குது. பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மெயின் ரோடுங்க இது. வந்து ஹேவலாக் சிட்டி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை நடுவே ஹேவலாக் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போது இன்றைக்கி இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இதில் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். இந்த ஹேவலாக் சிட்டி மாலை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அமைப்பில் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குது. 138 ரீட்டைல் ஷாப்ஸும் 65 ஃபேஷன் பிராண்டும் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்து பார்த்தோம்னா கழுத்து உடஞ்சிரும் போல் அவ்வளோ ஹைட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹோட்டல் அமைப்பு அமைஞ்சிருக்கு. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங். ஆக்சுவலாக இது கிடையாது ஹேவலாக் சிட்டி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்க்க நல்லா இருக்குது. நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இங்கே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏரியா தாங்க நிறையா இருக்குது. அதாவது உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஏரியாஸ்லாம் இருக்குது. கேம்ஸ் இருக்குது. நீரூட்டில் செயற்கை நீரூட்டில் விளாட்றக்கூட மாதிரி அமைப்பெலாம் அமைஞ்சிருக்கு. நல்லா ஃபன்னாக இருக்கும். உள்ளே போனால் செக்யூரிட்டி செக் இருக்குது. Oh my god. இப்போ இந்த ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணி 2 months தான் ஆகுது. ஆனால் ஆட்கள் பெருசாக இல்லையே. இங்கே பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. கடைகள் டிஜிட்டலில் போட்டிருக்காங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கும் பாருங்களேன் மேலே ஸ்டார்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் மேலே இருக்குங்க சீலிங்கு. சரி போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குது. ரெஸ்ட் ரூம் போவோம். இந்த ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணி நிறையா யூடியூபர் வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க. யாரும் ரெஸ்ட் ரூமை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் காமிப்போம். ரெஸ்ட் ரூமு சும்மா பளபளன்னு இருக்குங்க பாருங்கள். ஓகே ரெஸ்ட் ரூம் போயாச்சு. போகலாம். போயிட்டு வெளியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ப்ரேயர் ரூமு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோர். இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அதுக்கு போகணுமா? ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நேராக வந்தாச்சு. இது
இது ஃபுல்லாக வாட்ச் ஷோரூம். உள்ளே எந்த கடைக்கும் போகிற மாதிரிலாம் ஐடியா இல்லைங்க. ப்ரைஸ் கேட்டோம்னா நம்மளுக்கு தலை சுற்று வந்துடும் இங்கே. அதனால் நம்ம அப்படியே ஏசியில் காற்று வாங்குறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் முக்கியமாக. அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இப்படி ஒரு மால் ஸ்ரீலங்காவில் இருக்குது, 2 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி. உள்ளே போய் வேறு எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், வெளியிலே வந்து நல்ல டிசைன்ஸ் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. இது சாக்லேட், ஃபுல்லாக சாக்லேட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. மாலில் பெருசாக ஆட்களே இல்லை, ஈயாடிக்கிட்டு இருக்கு. சும்மா அநியாயம் தான் இதெல்லாம். இது இந்த மால் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஆட்கள் பெருசாக இல்லை. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் தான். முக்கியமானது வந்து ப்ரைஸுனே. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தால் தான் நிறையா பேர் வந்து வாங்குவாங்க. இங்கே போடுற ஏசிக்கும் வாடகைக்கும் கொடுத்தோம்னா அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? இது கிட்ஸ் கேமு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? நான் என்னன்னு தெரியல. ப்ளூ கலரில் இருக்குது. ஸ்பேஸ் பார். இல்லை அந்த காயின் போட்டு விளையாடுவாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காயின்ஸ் போடுவாங்க. இது வெளியே காயின்ஸ் போட்டு இது ஜாய்ஸ்டிக் மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணி உள்ளே இருக்க பொம்மை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ரிமோட் மூலிமா. அந்த மிஷின் தான் எல்லாம். இது என்ன ஷூட்டிங். ஃபுல்லாக ஒரிஜினலா பிளாஸ்டிக் ஷூட்டிங் அரேனா. இந்த உள்ள சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக சின்ன பொம்மைகள், காரு இதெல்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அயன்மேனு ரியல் அயன்மேன் மாதிரி இருக்குது. வாவ், இந்த கோடாரி கூட அப்படியே ரியலாக இருக்குது பாருங்களேன். கோடாரி இதெல்லாம் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அயன்மேன் முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். சரிப்பா. இது கிச்சன் செட்டு. இங்கே ஃபோனு, லேப்டாப்பு, கேலக்ஸி, சாம்சங், ஆப்பிள் நிறைய பிராண்டு இருக்குங்க. இது வந்து மாடுலர் கிச்சன். செம்மையாக இருக்குது இது மாடுலர் கிச்சன். போய் பார்ப்போமே உள்ள என்ன இருக்குன்னு.
சூப்பராக இருக்குது பாருங்கள். கிச்சன் புதுசாக வீடு கட்டணும்னா இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி தருவாங்க. கேஸ் ஸ்டவ், இது கிச்சன் செட்டப். இதுவும் வரும். இங்கே பாருங்கள் 67,000. இது பார்த்தீங்களா, இந்த 4 இதுவும் 1 2 3 4 67,000. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல. 67,000 ரூபாய்க்கு சாமானை வாங்கி சமைச்சு அதில் சாப்பிட. 67,000னா இந்தியா காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அதை கீழே போடுறேன் இந்தியன் கன்வர்சேஷனை. இது என்ன கடை? ஆப்பிள் ஃபோன் கடை தான் இது. இது பொம்மை கடைகள் இங்கே நிறையா இருக்குங்க. ஒன்றையும் காமிச்சிட்டே இருந்தோம்னா டைம் ஆகி போயிடும். அதனால் அப்படி சும்மா போய் பார்ப்போம். இது என்னது? செல்ரான் ப்ராசஸரை பாருங்கள். செல்ரான் ப்ராசஸர் வச்சுக்கிட்டு 1,14,000 ரூபாய் லேப்டாப்பு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூங்க. அது நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அங்கிட்டு ஒரு கடைகள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, இது தேர்ட் ஃப்ளோர். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், சாப்பிட்ற ஐட்டம்லாம். நம்ம இது வழியாக தான் வந்தோம். வந்து இப்படியே வந்து சுற்றிட்டு மறுபடியும் அப்படியே சுற்றி அப்படி மேலே 3ஆம் மாடி வந்திருக்கோம். மேலே சீலிங் தான் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக ஏசி தான். ஆனால் வந்தீங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா பொழுது போகலாம். பொழுது போகிறது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது இங்கே இந்த மாலில். இது ஓப்பன் பண்ணி 2 months தான் ஆனாலும் ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இது பெட்ஷீட்டு ஸ்டிச்சஸ் பை லினன். ஓகே, தேர்ட் ஃப்ளோர் நம்ம ஃபுல்லாக சுற்றியாச்சு நினைக்கிறேன். கேம் ஜோன் அது வழியே தான் வந்தோம். ஓகே, அவங்க லிஃப்ட்டில் போகலாம். இப்போ நம்ம போகிறது 4th ஃப்ளோர். Oh my god. ஃபஸ்ட் எடுத்தது தான் பர்கர் ஷாப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த இருக்கார் பாருங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இங்கே உள்ள என்ன இருக்கு போய் பார்க்கலாம். தர இங்கே வந்து என்னது? இதுதான். நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி இங்கே வந்து சாப்பிட்றது தான். இல்லை இங்கே என்ன? இது அரேபியன் ஃபுட்டு. இது கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குங்க. மேலே அப்படி உள்ளக்க எதுவும் அந்த பறவைகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக மேலே ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. வைல்ட் ஓஷன். அந்த தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி வந்து அதிலே இருந்து வந்து மறுபடியும் அதிலே உள்ளுக்கே விழுந்துருது. இந்த பாருங்கள், தண்ணி அதிலே ஊறிடுது. அந்த மாதிரி ஒரு கார்பெட் மாதிரி செஞ்சுருக்காங்க.
இது ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா ரோடுகள் இந்த இந்த மேட்டில் செஞ்சுருப்பாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தங்காது, அப்படியே அதிலே ஊறி கீழே போயிடும். நம்ம கீழே இருந்து பார்த்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. இது வந்து ஹோட்டல் நறுபணம். நமக்கு பார்த்தோம்னா கழுத்து வலி வந்துடும், அவ்வளோ பெரிய ஹைட்டு. எஸ் யூஸ்வல் பீஸா ஹட், டோக்கோ பெல், கேஎஃப்சி இது மாதிரி உணவுகள். ஃபேனை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு சொல்லி, இவ்வளோ பெரிய ஃபேன். இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது. இது வெல்னஸ் கேர்னு போட்டிருக்கு, ஆனால் ஆள் யாரும் இல்லை. கீழே பார்த்தோம் நம்ம, இந்த இருக்கு பாருங்கள் பெரிய ஃபேன். கீழே சாப்பாட்டு ஐட்டம் அதெல்லாம் இருக்குது உள்ளுக்கு. தெரியுங்களா ஃபேன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வரிசையாக. என்னடா திண்டுக்கல் தலைப்பா கட்டி நம்ம ஊர் கடை வந்து இங்கே இருக்கே, எதுவும் வாங்கி சாப்பிட்லையான்னு கேட்டுற மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நான் விலை போட உங்களுக்கு காமிக்கல, தெரியும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் சாப்பாட்டு ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லி தாங்க. நம்ம வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்குவோம் இதனாலும். பாருங்க எவ்வளோ பெரிய டிவி, எல்ஜி. இது எவ்வளோ தெரியுமாங்க, 18 லட்சம் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு. எத்தனை இன்ச்சு டிவி, எத்தனை இன்ச்சுன்னு போடவே இல்லை. நமக்கு நாமே ஒரு செல்ஃபி எடுத்துக்க வேண்டியது. இந்த கடையை பாருங்கள், நல்லா வித்தியாசமாக இருக்குது. ஃபிஷ் அண்ட் கோ சீ ஃபுட் இன் பேன். கடை நல்லா இருக்குது சமயம். இது ஜூஸ் கடை. பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹாட் டாக்கு 370 ரூபாயா. அந்த ஹாட் டாக் வெளியில் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, எங்களுக்கு 370 ரூபாயா. சிக்கன் ஹாட் டாக் எவ்வளோ தெரியுமா, 570 ரூபாயா, 550 ரூபா. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் பண்ணுற இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில். சரிங்க, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திறந்துடு சீசே இந்த இருக்கா டோரு, எங்கிட்ட போகிறோம்.